அதாவது இங்கே சட்ட விழிப்புணர்வும் திட்ட விழிப்புணர்வும் இல்லாதவர்கள் ஆட்சியாளர்களாக உள்ளனர். அவர்கள் சரியான ஆட்சியாளர்களா என்று சொன்னால் இல்லை. அவர்கள் போலியான ஆட்சியாளர்கள், போலியான அரசியல்வாதிகள். அவர்களுக்கு தங்கள் சுயநல தேவை மட்டுமே தெரியும். உண்மையான மக்கள் நல திட்டம் எது, உண்மையான வளர்ச்சி திட்டம் எது, உண்மையான நிலையான திட்டம் எது, எது நூற்றாண்டுகளை கடந்து, 1000 ஆண்டுகளை கடந்து, லட்சம் ஆண்டுகளை கடந்து, கோடி ஆண்டுகளை கடந்து நிலைக்கக்கூடிய திட்டங்கள் என்று சிந்திக்கக்கூடிய அறிவும் அவர்களிடத்தில் இல்லை, அந்த மூளையும் அவர்களிடத்தில் இல்லை. பத்தாயிரம் கிலோமீட்டர் கடந்து எண்ணெய் இங்கே கப்பல் வழியாக இறக்குமதி செய்து வாகனத்தில் அதை நிரப்பி ஒரு இடத்துல இருக்கிற உற்பத்தியாகிற உணவுப் பொருளை இன்னொரு இடத்துக்கு இடமாற்றுவதற்கு பேர் அறிவாளித்தனம். அதை 100 கிலோமீட்டருக்குள்ளே இருந்தால் உணவு உற்பத்தி செலவு, அந்த வாகனத்தினுடைய செலவு குறையும், எரிபொருள் செலவு குறையும். அருகிலே ஒரு நகரத்தினுடைய அருகில் இருக்கக்கூடிய உணவு உற்பத்தி மண்டலத்தை அழிச்சிட்டோன்னு சொன்னால் 500 கிலோமீட்டரு, 600 கிலோமீட்டர், 1000 கிலோமீட்டர் தள்ளி இருக்குன்னு சொன்னால் எரிபொருள் செலவு எவ்வளவு, மக்கள் வரி பணம் எத்தனை லட்சம் கோடி வீணடிக்கப்படும், எத்தனை கோடி வீணடிக்கப்படும். அந்த அறிவுலாம் இந்திய அரசியல்வாதி வெறுமண்டைங்க கிட்ட இல்லை, தமிழ்நாடு அரசு வெறுமண்டைங்க கிட்ட இல்லை. எவன் தலைவனாக இருக்கணுன்ற தகுதி வரைமுறை கூட இந்தியாவில் இல்லை. இந்திய மக்கள் உண்மையான தலைவன் யாருன்னு கண்டறியக்கூடிய ஞானத்தை அவர்கள் பெற்றிருக்கவில்லை. போலியானவர்களை கண்டு ஏமாந்து நொந்து சாகின்றனர் இந்திய மக்கள். உலக மக்கள் கழகத்தினுடைய உலக தலைவர் மற்றும் நிறுவனர் தலைவர்னு சொல்கிறேன் அப்படின்னா பேருக்கு சொல்ல 800 கோடி மக்களுக்கு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்றத அறிஞ்சவன் சொல்கிறேன், புரிஞ்சவன் சொல்கிறேன், தெரிஞ்சவன் சொல்கிறேன், தெளிஞ்சவன் சொல்கிறேன். அதை கேட்காத வெறுமண்டை கூடாரத்திற்கு நான் எதுவும் சொல்ல தயாரில்லை. கேட்குறவங்களுக்கு, உண்மையாக என் மீது பற்று கொண்டு நோக்குகின்றவர்களுக்கு என் செயலாக்கம் எது, என் திட்ட செயலாக்கம் எது என்பது புரியும். என்னை பற்றியும் தெரியும், என் திட்டங்களை பற்றியும் தெரியும். எதை சட்டமாக்க வேண்டும், எதை நிரந்தர சட்டமாக்க வேண்டும், எதை திட்டமாக்க வேண்டும், எதை நிரந்தர திட்டமாக்க வேண்டும் என்ற புரிதல் இருக்க வேண்டும். இங்கே இருப்பவர்களிடத்தில் இல்லை. அவர்களுக்கு போதுமான கல்வி அறிவு போதிக்கப்படவில்லை. இங்கே தலைவர்கள் என்று உற்பத்தி செய்யப்படுறாங்க இல்லையா, மக்களில் இருந்து மக்களுக்கு விரோதமானவர்களை, எதிரானவர்களைத்தான் இந்த சமுதாயம் உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறது. மக்களுக்கு தோழமையானவர்களை, மக்களுக்கு தோள் கொடுத்து உதவக்கூடியவர்களை இந்த சமுதாயம் உருவாக்க தவறிக்கொண்டிருக்கிறது. கடந்த காலத்தில் தவறியனுடைய விளைவை நாம் இப்பொழுது நிகழ்காலத்தில் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். நிகழ்காலத்திலும் நாம் திருத்தி செய்யாவிடில்